காரணம், என்னுடைய தந்தையாருடன் தொடர்ந்து தன்னுடைய தியாகராயர் இல்ல அலுவலகத்தில் தொடர்ந்து அவர்கள் சென்று பார்த்து பல கருத்துக்களை நீண்ட நேரம் அவர்களுடன் அவர்கள் பேசிக்கொண்டும் அதனை உடனுக்கு உடன் கட்டுரையாகவே கை நோக எழுதி அவருடன் அந்த கட்டுரைகளை எல்லாம் மீண்டும் மீண்டும் படித்து பார்க்கின்ற பாங்கை எல்லாம் கண்டு வியந்திருக்கின்றோம். அவர்கள் ஓயாமல் தன்னுடைய இசை வகுப்புகளை மட்டும் தன்னுடைய இல்லத்தில் நடத்தி கொண்டிருந்தவர்கள் எங்கோ தான் ஒரு மூலையில் அடங்கி விடுவோமோ என்ற ஒரு நினைப்பு இருந்த நேரத்தில் எல்லாம் என்னுடைய தந்தையார் அவர்கள், உங்களுக்கு ஒரு பெரும்புகழ் காத்திருக்கிறது, முடங்கி விடாதீர்கள், உரிமையாக நீங்கள் எனக்கு ஒரு தங்கை மாதிரி அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஏற்று நடத்துங்கள் என்று அவர் வழிகாட்டிய பொழுது தன்னுடைய தந்தையார் நினைவாக பேராசிரியர் வெங்கடராமன் அவர்களை குறித்து ஒரு மாபெரும் ஒரு எழுச்சி வாய்ந்த ஒரு கருத்தரங்கத்தை சோவியத் பண்பாட்டு மையத்தில் அவர்கள் நடத்தி காட்டினார்கள். அவர்கள் நடத்தி காட்டிய அந்த பாங்கை கண்டு தமிழுலகமே பாராட்டியது. காரணம், அப்பொழுதுதான் தாம்பரம் பேராசிரியர் ராஜகோபாலன் ஐயா அவர்கள் என்னுடைய பேராசிரியர் என்று அறிமுகம் செய்து வந்தார். நம்முடைய தமிழ் வளர்ச்சி கழகத்தினுடைய புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் பேராசிரியர் தமிழ் வளர்ச்சித் துறையினுடைய மேனாள் இயக்குனரும் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் துணைவேந்தர் மாராஜேந்திரன் அவர்களும் என்னுடைய பேராசிரியர் அவர் என்று சொல்லி அந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டதும், வந்திருந்தவர்கள் அத்தனை பேரும் எப்படி நாங்கள் எல்லாம் அந்த திருவையாறு அரசர் கல்லூரியில் அவரிடம் நாங்கள் தமிழ் கற்றோம் என்று பெருமிதமாக தங்களை அறிமுகம் செய்த பொழுதுதான் மரபால் அவர்கள் கற்ற கல்வியும் தன்னுடைய தந்தையாருடைய புகழ் மீண்டும் பரவுவதை கண்டு அவர்களே நெகிழ்ந்து பல்வேறு நூல்களை, ஒரு ஏறக்குறைய இதுவரை ஒரு 20-25 நூல்களை அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். இன்றைக்கு மிக அருமையாக இந்த 2 நூல்களை அவர்கள் படைத்திருக்கின்றார்கள். இவர்கள் எழுதுவதற்கு ஊக்கமாகவே என்றைக்கும் நம்முடைய மணிவாசகர் பதிப்பகம் திகழ்வதுதான் பாராட்டுக்கு பாராட்டு. பேராசிரியர் மெய்யப்பன் ஐயா அவர்கள் தொடங்கிய இந்த பதிப்பகத்தை அவருடைய திருமகனார் அவர்களும் மேலாளர் முருகமூர்த்தி அவர்களும் இணைந்து அவர்கள் செய்கின்ற பணிகள் அளப்பரிய பணிகள். எனக்கெல்லாம் ஒரு பெரிய புறாமம். நான் கூட பல முறை மணிவாசகர் பதிப்பகத்திடம் என்னுடைய ஒரு கையேடு நூலை வழங்கினேன். அது வழக்கம் போல் காணவில்லை. குருமூர்த்தி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், தேடி எடுத்து விடலாம் என்று. ஆனால் எவ்வளவு பெரிய நல்வாய்ப்பு பாருங்கள், ஒரே சமயத்தில் 2 நூல்கள் அருமையாக. இந்த அருந்தமிழ் கட்டுரை நூலை அனைவரும் படிக்க வேண்டும். காரணம், தன்னுடைய புலமையை மிக நுட்பமாக நல்லி ஐயா சொன்னது போல எளிமையான சொற்களை, தீந்தமிழ் கட்டுரைகளை மரபு வழி படித்து வந்ததை 500 நூறில் எப்படியெல்லாம் தான் திளைத்திருக்கிறேன் என்று படித்து காட்டுவதும், புறநானூரில் நான் எப்படி இந்த பார்வையை பார்க்கிறேன் என்று அவர்கள் சொல்லி காட்டுவதும், அகநானூரில் படித்ததை நான் இப்படி சொல்லி காட்டுகிறேன் என்று சொல்லி காட்டுவதும், காக்கையை குறித்து ஒரு பாடலை எப்படி ஓதலாந்தையார் எழுதி காட்டினார், அந்த காக்கை வழியாக அந்த புலவர் என்ன சொல்லி காட்டுகிறார் என்றால், என்னுடைய தலைவி வந்து விட்டால் அந்த என்னுடைய வீட்டு பிள்ளைகளுக்கு நான் உனக்கு உன்னுடைய காக்கைகளை எல்லாம் நீ அழைத்து வா, பொன் தட்டில் ஏந்தி உனக்கு நான் உணவு படைக்கிறேன், என்னுடைய தலைவி மீண்டும் வர வேண்டும் என்று ஓதல் என்பது அவர்கள் பிறந்த ஊர், ஆதன் தந்தை ஆந்தையார் என்றெல்லாம் மிக அருமையாக சுருக்கமாக விளக்கமாக தன்னுடைய கட்டுரைகளை எழுதி காட்டுகிறார். பரதன் என்ற ஒரு பாத்திரத்தினுடைய பெயரை சுட்டிக்காட்டி, இந்த பரதன் தான் போன தலைமுறையை சார்ந்தவன், அவன்தான் பிறகு கோவலனாக பிறக்கின்றான் என்றெல்லாம் மிக அருமையாக புதிய தகவல்களை இனிது என்று சொல்லி திருக்குறளில் 11 இடங்களில் எப்படியெல்லாம் அந்த புறப்பாட்டை இனிது இனிது என்று வருகிறது என்று இனிமையாக அந்த நூல் முழுவதும்
அந்த நூலில் நாம் படிக்கும் பொழுது பாரதியாரை கண்டு அவர் வியந்து எழுதுவதும், கவிமணி தேசிகநாயகம் பிள்ளையினுடைய பாடல்களை அவர்கள் எடுத்து காட்டுகின்ற விதமும் அந்த நூலில் போகிற போக்கில் மிக அழகாக இன்றைய தமிழ் படிக்கும் மாணவர்களுக்கு இது ஒரு கைவிளக்கு. இந்த இரண்டு நூல்களும் யார் மதிப்புரை எழுதினாலும் போற்றித்தான் பாராட்டுவார்கள். ஏனென்றால் அவர்களுடைய செம்மாந்த புலமையை மிக அருமையாக தொகுத்திருக்கின்றார்கள். நூலில் எங்குமே எனக்கு தெரிந்து பிழையே இல்லை, எழுத்து பிழையே இல்லை. அதுதான் இந்த நூலுக்கு ஒரு அருமை. அதுதான் மணிவாசகர் பதிப்பகத்தினுடைய மாபெரும் சிறப்பு. அவர்கள் அதை மிக அழகாக வனப்பாக வடிவமைத்திருக்கின்றார்கள். அதுவும் இந்த முறை எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி என்றால், நூலை வெளியிட்டது யார் தெரியுமா? உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தவர் என்று சொன்னாலும் மிக பெருமிதமாக இன்றைக்கு சொல்லுகிறேன், தமிழ் வளர்ச்சி கழகத்தினுடைய அறங்காவலர் வெளியிட்டார். அவர் மாபெரும் இசை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் அவர் தொட்டவர். இப்பொழுது அண்மையில் தான் தமிழ் வளர்ச்சி கழகத்தினுடைய அறங்காவலராக இருப்பதனால் இந்த நூல் பல இடங்களில் பரவும். இது எனக்கு தெரிந்து மணிவாசகர் பதிப்பகம் அவர்கள் இந்த சென்னை புத்தக கண்காட்சியில் ஒரு 2 நாட்களில் விட்டு தீர்த்து விடுவார்கள். பதிப்புகளுக்கு பதிப்புகளாக இந்த நூல் வெளிவரும். என்னுடைய தாயார் புலவர் அவர்களுடைய மாணவி. வீணை வகுப்புக்காகவே அவர்கள் இல்லம் சென்று வீணை கற்றுக்கொண்டார்கள். மிக அருமையாக ஆசிரியர் அவர்கள், நீங்கள் அடிக்கடி வர வேண்டாம், அவர்களுக்கு பெரிய சிறப்பு. இன்றைக்கு ஒரு காவல்துறையினுடைய உயர் அதிகாரி ஒரு அம்மையார் அவர்களுடைய மாணவி. மருத்துவர், பல மருத்துவர்கள், உளவியல் நிபுணர்கள் அவர்களுடைய மாணவி. அவர்கள் அந்த வீணையை கற்றுத்தந்த முறையினை என்னுடைய தாயார் தான் மறந்த கலையை எனக்கு மீண்டும் அறிமுகம் செய்தீர்கள் என்று சொல்லி நெகிழ்ந்து நெகிழ்ந்து அவர்களை பாராட்டி இருக்கின்றார்கள். நான் மீண்டும் சொன்னது போலதான் இது எங்களுடைய குடும்ப நிகழ்வு. நான் தான் முதலில் வந்து உங்களை எல்லோரையும் வரவேற்றிருக்க வேண்டும். நான் தாமதமாக வந்ததற்கும் நீங்கள் எல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டும். பேராசிரியர் கஸ்தூரி ராஜா அவர்களும் என்னுடைய பெற்றோர்களுடன் இணைந்து அவர்களும் அடிக்கடி வந்து செல்லும் பொழுதெல்லாம் எங்களுக்கெல்லாம் எவ்வளவு ஈரமாக அவர்கள் நாங்கள் பயிரும் பொழுதெல்லாம் பார்த்து வியந்த பேராசிரியர்கள். பேராசிரியர் முத்துவேலு ஐயா அவர்கள் எல்லாம் என்னுடைய தந்தையாருடன் மிக நெருக்கமாக அணுக்கமாக அவர்கள் பழகியதும், தமிழவேல் சிவாலயம் ஐயா வருகிறார் என்றாலேயே என்னுடைய தந்தையார் சொல்வார், ஒரு நாளும் அவருடைய பெயரை குறித்து சொன்னதே கிடையாது, தமிழவேல் என்றுதான் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அறிஞர்கள், மாபெரும் அறிஞர்கள் இன்றைக்கு இந்த நூல் அறிமுக நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருப்பது என்பதே ஒரு பொற்குடத்திற்கு பொட்டு வைத்தது நிகராகவே இருக்கிறது. வழக்கறிஞர் பாலசீனிவாசன் என்னை தொட்டு வளர்த்தவர். என்னை எல்லாம் கல்லூரி காலத்திலேயே பேச வேண்டும் என்று ஆற்றுப்படுத்திய வழக்கறிஞர் அவர்கள் இன்றைக்கு அண்மையில் தமிழ் வளர்ச்சித் துறையில் எங்களுக்கு ஒரு 7 நாள் ஒரு மாபெரும் நிகழ்ச்சியை உலக தமிழ் சங்க மதுரையில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒரு 250 இளைஞர்கள் தமிழ்நாட்டிலிருந்தெல்லாம் திரண்டு வந்து இளந்தமிழர் இலக்கிய பயிற்சி பட்டறை என்ற இந்த 7 நாள் நிகழ்ச்சியில் ஒரு 3 நாட்களுக்கு முன்பு வழக்கறிஞர் பாலசீனிவாசன் பேசிய உரை அவ்வளவு எழுச்சி வாய்ந்த உரை. அந்த இளைஞர்கள் எல்லாம் இவ்வளவு கருத்துக்களை எங்களுக்கு நாங்கள் கேட்டதே இல்லை என்று திரண்டு மகிழ்ந்ததை எல்லாம் எனக்கு அண்மையில் தான் அவர்கள் காணொளி வழியாக அனுப்பிய பொழுது நெகிழ்ந்து நான் நின்றிருக்கிறேன். உங்களை போன்ற அறிஞர்கள் எல்லோரும், சான்றோர்கள் எல்லோரும் இந்த மேடையில் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு எந்த விதமான கருத்துக்களும் தமிழ் வளர்ச்சி துறையில் நாங்கள் செய்கின்ற பணிகளை எல்லாம் எப்பொழுதும் நீங்கள் ஆற்றுப்படுத்தலாம். உங்களுக்கு தேவைப்படுகின்ற பொழுது ஏதாவது சில புதிய திட்டங்களை எல்லாம் அறிமுகம் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் என்னை அழைக்கலாம். என் அலுவலகத்திற்கு எப்பொழுதும் நீங்கள் வரலாம். உங்களுடைய கருத்துக்களை வரவேற்பதிலும் அதை செயற்படுத்துவதிலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ் வளர்ச்சி துறையை ஆற்றுப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி புலவர் விஜயலட்சுமியினுடைய புகழ் ஓங்குக. அருமையான நூல்களை
படைத்த அவருடைய விரல்கள் வெல்க. அதை பதிப்பித்த மணிவாசகர் பதிப்பகம் மீண்டும் மீண்டும் புகழ் பெறுக என்று சொல்லி அமைகிறேன். நன்றி.